இருக்கிற தலைப்பு கம்பனும் ஆண்டாளும். உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும், இது ஆண்டாள் பெருமையே சொல்கிறதேன்னு. ஆனால் ஆண்டாளோட அடியவன் கம்பன், அதனால் அவனும் ஆண்டாளுடைய பாசுரத்தை உட்கொண்டு எப்படி பாடியிருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை 4 விதமாக பிரிச்சுருக்கேன். 1 முன்னுரை, 2வது அவனுடைய கருத்துக்களில், இருவருடைய கருத்துக்களில் இருக்கிற ஒற்றுமை, 3வது அவதாரங்களை அவர்கள் எப்படி அனுபவித்தார்கள்னு, 4வது இருவருக்கும் உள்ள பெருமை. முதல்ல இவர்களுடைய பிறப்பில் ஒற்றுமை இருக்குது. இருவருமே அயோனிஜர்கள். கம்பன் பிறப்பில் சந்தேகம் இருந்தாலும் அவன் கம்பத்தடியில் பிறந்ததால் கம்பன் எனப்படுகிறான் அப்படின்னு ஒரு கூற்றும் இருக்குது. இதை புலவர் புராணம் அப்படின்ற நூல் சொல்கிறது. 2வது, இருவருமே வேதத்தையே பாடினார்கள். ராமாயணம் வேதவேத்யே பரேபும்சி ஜாத்தேய தசரதாத்மஜே வேத பிராச்சேதாசீத் ராமாயணம் மகாத்மனா அப்படின்னு சொல்கிறதுனாலையும், கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு ஆழ்வார் சொன்னதுனாலையும் கம்பன் ராமாயணம் பாடினான். இது வேதத்தின் உட்பொருளை சொல்லுகிறது. அதே போல் ஆண்டாளோட திருப்பாவையும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆண்டாளுடைய திருப்பாவையில் முதல்ல அவன் நீராட கூப்பிடுறான். இந்த நீராட்டம் என்பது எம்பெருமானுடைய குணநலன்களில் நீராடுதல். அவனை பிரிந்து நாம் இருப்பதனால் வந்த தாபம் போகணும்னா என்ன பண்ணணும்? அவனை பற்றி பாடணும். அப்போ அவனை பற்றி பாடுதல்னா என்ன? அவனுடைய சேஷ்டிதங்கள். அந்த சேஷ்டிதங்கள் ஒவ்வொன்றும் அவனுடைய குணத்தை தான் சொல்கிறது இல்லையா? குணம் இருந்தால் தான் சேஷ்டிதங்களே வரும். அதனால் சேஷ்டிதங்கள் அப்படின்னா அவனுடைய செயல்கள். அதை நீராட்டமாக ஆண்டாள் சொல்லுகிறாள். அதையே கம்பன் எப்படி சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா, சிற்குணத்தோர் தெரிவு அரு நல்நிலை எற்கு உணர்த்தில் அரிது எண்ணிய 3 முற்குணத்தவரே முதலோர். நமக்கு சத்துவ ராஜச தாமச குணங்கள்னு 3 குணங்கள் இருக்குது. இதில் சத்துவகுணம் எவனுக்கு இருக்கிறதோ அவனே முதல்வன் இல்லையா? அப்படிப்பட்டவனுடைய பெருமையை என்னால் பேச முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நற்குணக்குடல் குணக்குடல் ஆடுதல் நன்று அரோ. அவனுடைய அந்த தலைவனுடைய நல்ல குணங்களில் அந்த கடலாகிற குணக்கடலில் ஆட வேண்டும் அப்படின்னு இந்த நீராட்டத்தை ஆண்டாள் எப்படி சொன்னாலோ அதே போல் கம்பன் சொல்லுகிறான். நம்ம இப்போ பார்க்கலாம். பெருமாளை ஆழ்வார்களும் ஆண்டாளும் நிறைய உருவகப்படுத்தி இருக்கா. மேகத்துக்கு இணையாக சொல்லியிருக்கா, மயிலுக்கு இணையாக சொல்லியிருக்கா, குயிலுக்கு இணையாக சொல்லியிருக்கா, கிளிக்கு இணையாக சொல்லியிருக்கா. இந்த மாதிரி உருவகப்படுத்தும் போது கடலுக்கும் இணையாக சொல்லுகிறார்கள். இந்த கடலில் என்னென்ன இருக்கும்? நிறைய விலை மதிக்க முடியாத மணிகள் முத்துக்கள் இதெல்லாம் இருக்கும். அப்படி எம்பெருமானாகிற கடலில் இந்த குணங்கள்ன்ற முத்துக்கள் மணிகள் மாணிக்கங்கள் எல்லாம் இருக்குது. இவையெல்லாம் எதற்கு உதவுகின்றன இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு சாமான் இருந்தால் நமக்கு உபயோகம் ஆகணும். இவையெல்லாம் எதற்கு உபயோகம் ஆகின்றன அப்படின்னா, நம்முடைய பாவங்களை போக்குவதற்கும் நமக்கு நற்கதி அளிப்பதற்கும் நல்ல புத்தி கொடுப்பதற்கும் உபயோகமாகின்றன. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படிப்பட்ட நற்குண கடலில் ஆடுங்கள் அப்படின்ற. அப்புறம் அடுத்தது நாட்டுப்படலம். கம்பனோட இதுலேயே எடுத்துன்னு போயிருக்கேன்னா அடுத்தது நாட்டுப்படலம். இந்த நாட்டுப்படலத்தில் ஆண்டாள் என்ன பண்ணுறா, ஆயர்பாடியே கொண்டு வந்துடுறா.
எப்படி அப்படின்னு சொன்னால், கற்றுக்கறவை கனைத்திறங் கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்த முலை ஒழிய பால் சோறுன்னு. இதை கம்பன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், சேலுண்ட ஒன்கணாரின் திரிகின்ன செங்கால் அன்னம். நான் என்ன கம்பனை எடுத்துன்னு இருக்கிறதுனால ஆண்டாள் பாசுரம் எல்லாருக்கும் மனப்பாடம். ஆனால் கம்பன் அவனுடைய கவி சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம். நம்ம கம்பநாட்டு ஆழ்வான்னு சொல்கிறோம். எப்படி ஆழ்வார்கள் இயற்கையை அனுபவித்தார்களோ அப்படியே இவனும் ஒவ்வொரு பாட்டிலையும் அனுபவிச்சிருக்கான். அதனால் ஒரே ஒரு பாசுரம் சொல்லி சீக்கிரம் என்னுடைய உரையையும் முடித்து கொள்கிறேன். சேலுண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம், மாலுண்ட நளினப்பள்ளி வார்த்தியம் மழலைப்பள்ளி. அந்த ஊரில் என்ன பண்ணுறதா, அயோத்தியில் அவ்வளோ சமிருத்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அன்னக்குஞ்சுகள்லாம் இந்த எருமை இருக்கொல்லையோ, இந்த எருமை மேய போகும்போது கன்றுகளை ஆற்றுல விட்டுட்டு, அதாவது வீட்டில் விட்டு வந்துவிட்டோம். அதை நினச்சி கத்தும்போது அப்படியே பால் ஒழுகிறதும். அந்த பாலை இந்த அன்னக்குஞ்சுகள் சாப்பிட்றதும். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறதா, அந்த வயலில் இருக்கிற தாமரையில் படுத்துன்னு இருக்கோம். அப்போ பச்சை தவளைகள், பச்சை நிறமுள்ள தவளைகள் தாளாட்டுகின்றதாம். இப்படி அதனுடைய சமிருத்தி. அதே போல் இந்த மாதிரி கன்றுகள் பொழிந்த பாலை உண்டு சாலின்ற ஒரு வகையின் நெல், அது ஒரு போகத்துக்கே அவ்வளோ கொடுக்குமா, முழுசாக நிறைய சத்து நிறைந்ததும். இந்த சாலை வளர்வது எதனால் அப்படின்னா, இந்த எருமையின் பாலால் அப்படின்னு அயோத்தியின் வளத்தை சொல்கிறேன். அடுத்தது திரு அவதாரப்படலம். இந்த அவதாரப்படலத்தில் ஆண்டாள் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டா. ஆண்டாள் திருவிக்கிரம அவதாரம் எப்படி எடுத்தான் எல்லாம். இந்த திருவிக்கிரம அவதாரத்தின் வாமன மூர்த்தியின் அழகை கம்பர் எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முப்புரி நூலின் முஞ்சியன் விஞ்சை கற்பது ஓர் நாவன் அனல் கையன் அற்புதரே அறியும் தன் சிற்பதம் ஒற்பது ஓர் மெய்கொடு சென்றான். வாமன அவதாரம் குழந்தை வரான். அவனை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, முப்புரி நூலினன் பூனல் அணிஞ்சுட்டு இருக்கான். முஞ்சை அப்படின்ற புல்லாலான அரைஞான் கயிறு அதை அணிஞ்சுண்டு கற்பதோர் நாவன் வேதம் சொல்லிகிட்டே வரான். கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, கையில் அந்த தர்பை புல் இருக்குது. அற்புதன், அப்படியே மயங்கி போய்டுறார் கண்ணன். வேறு வார்த்தையே கிடைக்கல, அவ்வளவு அற்புதமாக உள்ளான். அவன் எப்படி வருகிறான்? அற்புதரே அறியும் தன்மை. ஞானிகளால் கூட அவனுடைய தன்மையை அறிய முடியாதுன்னு சொன்னவர் இந்த இடத்துல வாமனனோட திருமேனி அதை பார்த்து மயங்குறார். அப்படி இருப்பவன் தன்னுடைய சின்ன பாதம் சிற்பாதம் ஒப்பது ஓர் மெய்கொடு சென்றான். அந்த சின்ன சின்ன பாதங்களை வச்சுண்டு இவன் வருகிறான் அப்படின்னு கூறுறார். கிருஷ்ணாவதாரம் கேட்கவே வேண்டாம். கிருஷ்ணாவதாரத்தை ஆண்டாள் தொட்ட இடத்துலெல்லாம், தொட்ட இடம் என்ன, முழுமையே கிருஷ்ணாவதாரம் தான். ஆனால் அதை கம்பர் எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளத்தில் எல்லாம் அடிச்சுண்டு வருது. அவ்வளோ அந்த சரையு நதியானது வெள்ளத்தில் எல்லாத்தையும் அடிச்சுண்டு வருது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, செறி நெய்யும் தயிரும் பாலும் வெண்ணையும் சேர்ந்த நெய்யும் உரியோடு வாரி உண்டு குறுந்தொடு மருதம் உந்தி மரியோடு ஆயர் மாதர் வளைத்துகில் வாறு நீரால் பொறிவரி அரவின் ஆடும் புனிதன். பெருமாள் எப்படி எல்லாவற்றையும் வாரி விழுங்கி காளியன் மேல் நடனம் புரிகிறானோ, அதே போல் எம்பெருமான் என்ன பண்ணுறான், கண்ணன் இந்த ஆயர்களோட கைவளையை எடுத்துக்கிறோம் இல்லையா,
அதே போல் அவனுடைய துகிலை பறித்து கொள்ளுகிறான், இதெல்லாம் தம் மேலே போட்டுக்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கான் இந்த சரையு நதியின் வெள்ளம் அப்படின்னு கண்ணனை அனுபவிக்கிறான். இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ராமாவதாரம் அது இன்னும் பெருசு. ராமாவதாரம் சொல்லும்போது இவள் மனத்துக்கினியான் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் கம்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ராமாவதாரத்தின் கதையை ஒருத்தர் நினைத்தாலே போரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாசுரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடு இயல் வழி அது ஆக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய, வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. அப்போ அப்படிப்பட்ட ராமனுடைய தோல்வலி கூறுபவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும், நாடிய பொருள் கைகூடும் என்கிறான். இதெல்லாம் சொல்லியாச்சு. நரசிம்ம அவதாரம் அது சொல்லலைன்னா கம்பராமாயணம் முழுமை பெற்றதுன்னு நம்மளால் எண்ண முடியாது. அப்போ இந்த நரசிம்ம அவதாரத்தில் ஆண்டாள் அறிமுகன் அச்சுதன் அப்படின்றா. அச்சுதன் அப்படின்னு சொன்னாலே நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த அறிமுகனுக்கு நரசிம்ம அவதாரத்துக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறாள். இப்படிப்பட்டவன் அடியார்களை நழுவ விடாதவன். ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி வாணுதலே அப்படின்னு சொல்கிறார். நரசிம்ம அவதாரத்தில் பராங்குச நாயகி எப்படி ஈடுபடுகிறாள் அப்படின்னு. அதே போல் எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் படைப்ப அங்கே அப்பொழுதே அவன் வீய தோன்றிய, அங்கே அப்பொழுதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அனுபவிக்கிறார். என் சிங்கபிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே அப்படின்னு. இதை கம்பன் பிரகல்லாதன், இது ஆழ்வார் எங்குமுளன் கண்ணன்ற மகன்னு பிரகல்லாதன் சொன்ன போல கம்பன் சொல்கிற. கம்பனோட வாக்கில் பிரகல்லாதன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்ன, என் உயிர் நின்னால் கோரற்கு எளிது ஒன்று அன்று, என்னோட உயிரை ஒன்னால் போக்க முடியாது. முன் சொன்னவன் நான் சொன்னனோ தொட்ட தொட்ட இடந்தோறும் தோன்றினன் ஆயின், நான் காமிக்கிற இடத்துலெல்லாம் அவன் வரவில்லை என்றால் அன்னவர்க்கு அடியேன் அல்லனன், நான் அவனுக்கு அடிமை இல்லை. அறிவின் மிக்கான் பிரகல்லாதன அறிவின் மிக்கான் அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்னால் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு பிரகல்லாதன் பின்னாடி சொல்கிறான். அதுக்கு இதை கேட்டுக்கொண்டிருந்த பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்கிறான். பிளந்தது தூணும், அங்கே பிறந்தது சீயம் பின்னை, வளர்ந்தது திசைகள் எட்டும், பகிரண்டம் முதல் மற்றும் அளந்ததாக புறத்து செய்கை யார் அறிந்து அறைகிற்பார், கிளர்ந்தது ககனமுட்டை கிழிந்தது கீழும் மேலும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அரியுருவாய் வந்ததை அப்படியே எப்படி வந்தானோ அதை அப்படியே விவரிக்கிறார் கம்பர். இப்படி அவருடைய அனுபவம் சிலதை நேரத்திற்கான நேரம் ஆயிட்டா, அதனால் அடியேனுக்கு தெரிஞ்சது சிறிய ஞானத்தல், எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஆசையினால் வந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. இம்பரும் உம்பர் தாமும் ஏத்திய ராமகதை தம்பமா முத்தி சேர்தல் சத்தியம் சத்தியமே. இந்த ராமாயணத்தை படித்தால் முத்தி சேர்தல் சத்தியம். அம்பரன் தன்னின் மேவும் ஆதித்தன் புதல்வன் கதையை ஞான கம்பன் செங்கமல பாதம் கருத்துரை இருத்துவோமே என்று சொல்லி சபையோருக்கு வணக்கம் நன்றி கூறி விடை கூறுகிறேன்.